ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட்னா உங்கள் ஏஸ்கேர். ஸோ திடீர்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ப்ராஜெக்டோட ரூமர்ஸ் இப்போ இண்டஸ்ட்ரியில் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு இருக்குது. என்னன்னா 24 படத்தோட பார்ட் 2 அது இப்போ அண்டர் ப்ராசஸில் இருக்குது. அந்த ஒரு படம் சீக்கிரமாக எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ரூமர் இப்போது அதிகமாக பரவிட்டு இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன, உண்மையிலேயே அந்த ஒரு ப்ராஜெக்ட் நடக்குதா என்ன ஏதுன்றதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 24 ரியலி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸில் நிச்சயமாக ஒரு இடத்துல 24மே இருந்துடும். ஏன்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் சினிமா பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்துருக்க முடிஞ்சிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ், சினிமோட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாச். விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பராக பிளெண்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் சினிமா, இதாண்டா சினிமா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக ஆத்ரேயா கேரக்டருக்கான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும், ஹீரோ ரோல் பண்ணக்கூடிய சூர்யா சார் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி நடிச்சிருப்பாரு சூர்யா சார். ஓவராலா அந்த ஒரு ஃபிலிம் செம்ம படம். பட் அது ஒரு அண்டர் ரேட்டட் படமாவே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கவலைப்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த படத்தோட பார்ட் 2க்கான அந்த ஒரு ப்ராசஸ் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட பார்ட் 2 கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. அது உண்மையானு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இன்சைடர்ஸ்ல கேட்கும் போது இது மாதிரியான ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் சூர்யா சார் இப்போ லிட்டரலி பிஸி. அப்கமிங் 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவர் பிஸி. அதுக்கப்புறம் மேபி அந்த கால் அவர் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ வென்கி அட்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டர், லைக் லக்கி பாஸ்கர் படம் எடுத்தார்ல, அந்த டைரக்டரோட படத்துல இப்போ நடிச்சிட்டு இருக்காரு சூர்யா சார். அந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சு, அந்த ஷூட்டிங் ஒர்க் வேப் பண்ண போறாங்க. ஆல்ரெடி கருப்பு படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சு, அது அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படமும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆயிருன்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்த படமே பார்த்தீங்கன்னா ஆவேஷம் படம் எடுத்தார்ல டைரக்டர், அவரோட சூர்யா சார் ஒர்க் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் இயர் மிட்டுக்குள்ள முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மேபி இந்த 24 பார்ட் 2க்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவு உண்மை அப்படின்னு தெரியல. பட் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 24 படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் 2D பிக்சர்ஸ் தான். 2D சூர்யா சாரோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். அவர்கிட்ட தான் அந்த ரைட்ஸும் இருக்கு. அதனால நிச்சயமா அவர் நினைச்ச இந்த ப்ராஜெக்டை பண்ணலாம். அதனால எந்த விதமான தடங்களும் இல்லை. ப்ரொடக்ஷன் சைட்ல எந்த விதமான தடங்களும் இல்லை. அவர் தான் ப்ரொடியூசர்ன்ற காரணத்தினால நிச்சயமா இவங்களால இதை புல் ஆஃப் பண்ண முடியும். கதை கரெக்டா இருந்தா 24 படம் ஒரு நல்ல எண்டிங்ல தானே இப்போ முடிஞ்சு. அது பார்ட் 2 தேவையா? ஏதோ எடுக்கணும்னு எடுத்து அந்த ஒரு நல்ல படத்தை கெடுத்துடக்கூடாதுல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அந்த பார்ட் 2க்கான லீடு இருக்கதாங்க செய்யுது. ஏன்னா அந்த அப்பா சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த வாட்சை தூக்கி போட்டுருவாரு. வேணா ஃபேமிலிக்காக நான் இது தியாகம் பண்றேன் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டுருவாரு. அது என்ன மாதிரியான ஒரு டைம் மிஷின் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இப்போ தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அது யார் கைக்கு கிடைக்கும்? ஆத்ரேயா மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஏதாவது டைம் பேரடாக்ஸ் இது மூலமா நடந்திருக்குமா? இது மாதிரியான கேள்விகள்லாம் எழும்புது. அதை ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமா தான் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா பார்ட் 2க்கான கதைகள் நிறைய இருக்கு. எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு டைம் டிராவல் போது அது ப்ராப்பர் டைம் டிராவலா இருக்காது. ஒரு விஷயத்த பின்னாடி மாத்துறாங்க அப்படின்னாலே அதுக்கான எதிர் வினைகள் பாத்தீங்கன்னா நிச்சயமா அதிகமா இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா டைம் பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால தான் டைம் டிராவல் பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு அளவு இருக்கும்போது அந்த டைம் பேரடாக்ஸை தான் பாத்தீங்கன்னா ஏதாவது பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டோரியா இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. ஒருவேளை 24 பார்ட் 2 வந்துச்சுன்னா நிச்சயமா ஒரு மச் நீடட் ப்ராஜெக்டா இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. ஏன்னா இப்போ எல்லாருமே ஃபியூச்சரிஸ்டிக்கா இது மாதிரி டைம் டிராவல் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்காங்க. நம்மளாம் அந்த டைம்லேயே பண்ணிட்டோம். பட் என்ன பண்றது, எதுவும் பெருசா பேசுற பொருள் இல்லை. அந்த டைம்ல மார்க்கெட்டு, ஓடிடி பிளாட்ஃபார்ம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம இது மாதிரியான படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தங்கி போயிருச்சு. ஒரு குட்டையில தேங்கின தண்ணி மாதிரி தங்கி போயிருச்சு. பட் இப்போ பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா ஓப்பனா இருக்கு. ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரியான டைம்ல இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் நம்ம இண்டஸ்ட்ரியில வந்ததுன்னா நிச்சயமா ஒரு பெரிய சக்சஸ் அடையும் நான் நினைக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. 24 பார்ட் 2 வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றது. டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.